Dear students, I welcome you all to St. Joseph Study Center online session. Today we are going to see chapter 3, Trigonometry, exercise 3.3. First sum, find the values of first subdivision sin 480 degree. ஓகே, இந்த சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ட்ரிக்னோமெட்ரி டேபிள் தெரியும் அண்ட் இந்த ஐடென்டிட்டிஸும் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ புதுசாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎஸ்டிசி சார்ட்டும் அண்ட் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்லாம் என்ன அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு திங், இந்த ஏஎஸ்டிசி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் சைன் காஸ் tan cot cosecant secant இந்த எல்லா trigonometric functionsம் will be positive. சரிங்களா? அதுவே செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைனும் அதோட இன்வர்ஸ் என்னது cosecant, இது ரெண்டு மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். வேறு எந்த ஆங்கிள் வந்தாலும் அது நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேனும் அதோட இன்வர்ஸ் காட் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா காஸும் அதோட இன்வர்ஸ் வந்து சீக்கண்ட்டும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஆங்கிள்ஸ் வந்து எல்லாமே 90 டிகிரி ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது சம் சால்வ் பண்ணுறதுக்கு பிகாஸ் இங்கே ஹையர் வேல்யூஸ் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து ஆங்கிள்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் நான். சரிங்களா? அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி நான் என்ன, சப்ளிமெண்ட்ரி நான் என்னன்னு பார்க்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90, 270, 450 இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் பேப்பரில் இது மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரின்னு எழுதிங்க. அதில் இந்த 90 கூட ஒரு 90 ஆட் பண்ணுங்கள், அடுத்து 180 மறுபடியும் ஒரு 90 ஆட் பண்ணுங்கள். இது மாதிரி ஆல்டர்னேட்டாக எழுதிட்டே வாங்க. ஸோ இங்கே 90 வந்துச்சுன்னா இங்கே 180, அடுத்து இங்கே 270 வந்துச்சுன்னா இங்கே 360, அடுத்து இங்கே 450 வந்துச்சுன்னா இங்கே 540. இது மாதிரி ஒவ்வொரு 90க்கும் ஆல்டர்னேட்டாக எழுதிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வேளை நம்மளுக்கு வந்து சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ இந்த 90 என்னன்னு பார்க்கணும். இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லாம் வந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும், சைனாக இருந்தால் அது காஸாக சேஞ்ச் பண்ணணும், அதுவே காஸாக இருந்ததுன்னா அது சைனாக சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி டேனாக இருந்ததுன்னா அது காட்டாக சேஞ்ச் பண்ணணும், அதுவே காட்டாக இருந்தால் டேனாக சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி சீக்கண்ட்டாக இருந்தால் அது கொசிக்கண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும், அண்ட் கொசிக்கண்ட்டாக இருந்தால் அது சீக்கண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது மூணையும். ஓகேங்களா? ஸோ அதுவே சப்ளிமெண்ட்ரியாக இருந்தால் ஒரு வேளை இங்கே 90க்கு பதிலாக 180 இருந்துச்சு, இல்லை 360 இருந்துச்சு, இது மாதிரி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சைனு இந்த ரேஷியோவை சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் ஆஸ் இட் இஸ் சைன் இருந்தால் சைனை நீங்கள் டேரெக்டாகவே மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரு பேசிக்ஸ் மட்டும் இதில் தெரிஞ்சுங்க. இப்போ சம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் 480 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அப் டு 90 டிகிரி வரைக்கும் தான் நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியும். ஸோ 480 டிகிரிக்கான வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோன் ஆங்கிளாக அதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன் 480 டிகிரி இங்கே வந்து நியரஸ்ட் டிஜிட் எதுன்னு பாருங்கள். இங்கே 450 எடுத்துக்கலாமா? ஸோ 480 இருக்குது, இங்கே 450 இருக்குது. நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 480 450 + 30 டிகிரின்னு பிரிக்கலாமா? கரெக்டாக? ஸோ அப்போ நான் எனக்கு சைன் 30 டிகிரியோட வேல்யூ தெரியும், அதுக்காக நான் இது மாதிரி பிரிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே வந்து பார்க்கணும் நீங்கள். ஸோ சைன் ஆஃப் 450 + தீட்டா, இந்த 450ன்றது வந்து என்னது, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளா இல்லை சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளா? ஸோ அதுக்காக தான் இந்த டேபிள் வேல்யூ நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அப்போ இதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 450ன்றது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், சைனாக இருந்தால் அது காஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சைனாக இருக்கிறத நான் காஸாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ காஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் அப்படியே நீங்கள் டேரெக்டாக இங்கே எழுதிக்கலாம், cos 30 டிகிரி. ஓகேங்களா? இப்போது ஒரு நோன் ஆங்கிளாக கிடச்சிருச்சா? சரி, இன்னும் ஒன்று செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 450 + 30 டிகிரி. அப்போது இது எந்த குவாட்ரண்ட்டில் வருது? ஸோ 450ன்றது இங்கே இருக்குது, 450 ப்ளஸ்னால் அப்போ இந்த சைடு தானே வரும். ஸோ 450 + 30 டிகிரி வந்து உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் கிடைக்கும். இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைனும் அதோட இன்வர்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது எனக்கு சைன் ஆஃப் 450 + 30 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சைன் வந்து எனக்கு பாசிட்டிவாக தானே இருக்கும். அப்போ இங்கே சைன் தானே இருக்குது. ஸோ அப்போ சைன் வந்து எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ எனக்கு இங்கே ப்ளஸ் சைன் தான் வரும். சரிங்களா? ஸோ cos 30 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், √3/2. சரிங்களா? இப்போ அதை மென்ஷன் பண்ணலாமா? ஸோ வேல்யூ ஆஃப் cos 30 டிகிரி இஸ் √3/2. சரிங்களா? அப்போது சைன் 480 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2. சரிங்களா? ஸோ சேம் அதே மாதிரி நம்ம மற்ற சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்ற ஒரு இது இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா நம்ம எப்படி எழுதுவோம், மைனஸ் சைன் தீட்டா எழுதுவோமா? ஸோ அதே மாதிரி இந்த மைனஸ் என்ன நான் வெளியில் எடுக்க போகிறேன். அப்போ இது எப்படி எழுதலாம், மைனஸ் சைன் ஆஃப் 1110 டிகிரி. ஓகேங்களா?
சரி, இப்போ நான் எனக்கு 1110 டிகிரியோட வேல்யூ தெரியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அது ஒரு நோன் ஆங்கிளாக நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 110 டிகிரின்னு இருக்குல்ல, ஸோ நியரஸ்ட் எது பாருங்கள், இந்த 1170 டிகிரி இருக்கா. ஸோ 1170 டிகிரி எடுக்கட்டுமா. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஆஃப் 1170 டிகிரி. ஸோ இங்கே வந்து எனக்கு 1110 டிகிரி தான் இருக்குது. அப்போ நான் இது கூட எவ்வளோ சப்ராக்ட் பண்ணணும், நான் மைனஸ் 60 டிகிரி சப்ராக்ட் பண்ணாதான் அப்போ தான் எனக்கு வந்து 1110 டிகிரி கிடைக்கும். சரிங்களா. இப்போது அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும், இந்த 1170 டிகிரி வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக சப்ளிமெண்ட்ரியாக செக் பண்ணணும். இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், சைனை காஸாக சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வெளில மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் இங்கே 60 டிகிரி. ஓகேங்களா. சரி, இதை செக் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ஒன்று நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது அப்படின்றத செக் பண்ணணும். சரிங்களா. ஸோ சைன் ஆஃப் 1170 மைனஸ் 60 டிகிரி வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 1170 டிகிரி மைனஸ்னால் இந்த சைடு வரும். அப்போது மைனஸ் 60 டிகிரினா சம்வேர் இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து சைன் எதுவும் சேஞ்ச் கிடையாது. சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அது ஆஸ் இட் இஸ் வச்சுருங்க. அப்போ வெளியே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, ஸோ அது ஆஸ் இட் இஸ் போட்டுவிடுங்க. ஸோ காஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. அப்போது சைன் ஆஃப் மைனஸ் 1110 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது, மைனஸ் 1/2. சரிங்களா. இது வேறு விதமாகவும் பண்ணலாம். அதாவது நீங்கள் 1170 தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதுக்கு நியரஸ்ட்டாக இந்த 1080 கூட எடுக்கலாம். ஸோ இந்த 1080 கூட நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணணும், 30 டிகிரி ஆட் பண்ணனா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 1110 கிடைக்குமா. ஸோ நான் இதையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். அதாவது சைன் ஆஃப் 1080 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி, வெளியே ஒரு மைனஸ் என்ன இருக்குது. சரிங்களா. அப்போது இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கப்போ ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது. அப்போ ஆஸ் இட் இஸ் அது மைனஸ் சைன் 30 டிகிரின்னு போட்டுவிடுங்க. சரிங்களா. வெளியே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் 30 டிகிரி. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இது எந்த குவாட்ரண்ட் லை ஆகுது அப்படின்றத செக் பண்ணணுமா. ஸோ 1080 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குது, இந்த குவாட்ரண்ட் தானே, ப்ளஸ் தீட்டா. ஸோ ப்ளஸ் 30 டிகிரி இருக்கப்போ அப்போ எங்கே வரும், இங்கே தானே வரும் உங்களுக்கு. ஸோ ப்ளஸ் இருக்கப்போ ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கப்போ ஆன்டி கிளாக் வைஸில் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா 1080 ப்ளஸ் 30 டிகிரி வில் லை இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது நம்ம இங்கே எதுவும் சேஞ்சஸ் வராது. சரிங்களா. அப்போது ஆஸ் இட் இஸ் போட்டுவிடுங்க. மைனஸ் சைன் 30 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், 1/2. அப்போது மைனஸ் 1/2 பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து நியரஸ்ட் டிஜிட் எப்படி வேணால் எடுத்துகிட்டு ஒரு நோன் ஆங்கிளில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், காஸ் 300 டிகிரி. ஸோ காஸ் இந்த 300 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 360 இருக்கா. ஸோ 360 மைனஸ் 16 போடலாம். இல்லாட்டா இந்த 270 ப்ளஸ் 30 அப்படி கூட போடலாம். ஸோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது சப்ளிமெண்ட்ரியில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது 360 மைனஸ் 60. ஸோ அப்போ பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 300 டிகிரி கிடைக்குமா. சரி, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் என்னது, ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது. அப்போ ஆஸ் இட் இஸ் எனக்கு என்னது, காஸ் 60 டிகிரி நான் போட வேண்டியது தான். சரிங்களா. சரி, அடுத்து வந்து நம்ம சைன் என்ன வருது அப்படின்றத இந்த குவாட்ரண்ட் வச்சு செக் பண்ண போகிறோம். அப்போது இங்கே 360 மைனஸ் 16 இருக்குது. ஸோ 360 இங்கே இருக்குது, மைனஸ்ன்றப்போ எனக்கு எங்கே வரும், இங்கே ரிவர்ஸில் வரப்போ இங்கே ஃபோர்த் குவாட்ரண்ட் லை ஆகும். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஸும் அதோட இன்வர்ஸ் வந்து சீக்கண்ட் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள் எனக்கு காஸ் தானே இங்கே இருக்குது. ஸோ அப்போ எனக்கு காஸ் பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. பிகாஸ் அது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கனால காஸோட வேல்யூ வில் பி பாசிட்டிவ். அப்போது காஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2. ஸோ the value of cos 300 degree is equal to 1/2. Fourth subdivision, tan 1050 degree. ஓகே, ஸோ இதை நம்ம நோன் ஆங்கிளாக பிரிக்கலாம். ஸோ tan 1050 டிகிரி நம்ம எப்படி பிரிக்கலாம், இங்கே பாருங்கள் நியரஸ்ட் டிஜிட் வந்து என்ன இருக்குது. ஸோ நம்ம 1080 டிகிரி எடுத்துக்கலாமா. ஸோ அப்போது 1080 டிகிரி நான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1050 இருக்குது. அப்போ நான் வந்து மைனஸ் 30 பண்ணால் தான் எனக்கு 1050 டிகிரி கிடைக்கும். சரிங்களா. சரி, நான் இங்கே வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இருக்கப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது. அப்போ ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன போடலாம், அதை tan 30 டிகிரி அப்படின்னு போடலாமா. சரி, அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், சைன் என்ன இருக்குது, எந்த குவாட்ரண்ட் லை ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணணும். சரிங்களா. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா 1080 மைனஸ் 30. ஸோ 1080ன்றது இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு மைனஸில் கொடுத்துருக்கனால எனக்கு வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வரும், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஸும் அதோட இன்வர்ஸ் வந்து சீக்கண்ட் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது வந்து எனக்கு வந்து என்ன ஆகும், இங்கே நெகட்டிவ் சைன் வந்துடும். சரிங்களா. அப்போது மைனஸ் tan 30 டிகிரி கிடைக்கும். ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√3. அப்போது இங்கே மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் 1/√3.
ஸோ த வேல்யூ ஆஃப் tan 1050 degree is equal to minus 1 by root 3. ஓகேங்களா? ஃபிஃப்த் சப்டிவிஷன் cot 660 degree. சரி, நான் இப்போ இந்த cot 660 டிகிரியை நான் எப்படி நோன் ஆங்கிளாக பிரிக்க போகிறேன்? இங்கே பார்த்தீங்கன்னா 660 நியராக என்ன இருக்குது? இந்த 630 இருக்கா? ஸோ அப்போ நான் 630 எடுத்துக்கிட்டுங்களா? ஸோ 630 எனக்கு எவ்வளோ குறையுது? ஒரு 30 டிகிரி குறையுது. நான் அதை ஆட் பண்ண போகிறேன். அப்போது எனக்கு 630 + 30 ஆட் பண்ணுறப்போ எனக்கு 660 டிகிரி கிடச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போது இந்த 630ன்றது வந்து என்னது? ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போது என்ன ஆகும்? இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ காட்டாக இருந்தால் அது என்னவாகும்? டேனாக மாறிடும். ஸோ tan 30 டிகிரியாக மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்து இதோட சைனை நம்ம செக் பண்ண போகிறோம், எந்த குவாட்ரண்ட் லை ஆகுதுன்றதை. ஓகேங்களா? 630 + 30. ஸோ 630ன்றது வந்து இங்கே எங்கே இருக்குது? இதோ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கா? ஸோ 630 +ன்றப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? நம்மளுக்கு 4th குவாட்ரண்ட் வரும். அப்போ இந்த 4th குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஸும் அதோட இன்வர்ஸ் சீக்கண்ட் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட் இருக்குது. ஸோ அப்போ காட் வந்து பாசிட்டிவாக வருமா? வராது. அப்போது இங்கே வந்து நம்ம நெகட்டிவ் சைன் போடணும். சரிங்களா? அப்போது minus tan 30 டிகிரி கிடைக்கும். அண்ட் இந்த tan 30 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by root 3. அப்போது minus 1 by root 3. ஸோ the value of cot 660 degree is equal to minus 1 by root 3. ஓகேங்களா? சரி, சிக்ஸ்த் சப்டிவிஷன் tan of 19 pi by 3. ஓகே, ஸோ இது நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் பையாக கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது 6 pi + pi by 3 கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 19 pi by 3 கிடைக்கும். நான் உங்களுக்கு ஈஸியராகவே, அதாவது இந்த பைக்கு வந்து பைன்றது வந்து என்னது? 180 டிகிரி தானே பைன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த பையோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாகவே காமிக்கிறேன். tan of 19 பைக்கு பதிலாக நான் 180 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், டிவைடட் பை 3. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 60 டைம்ஸ். ஸோ tan of 19 × 60 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1140 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆங்கிள் வேல்யூ மாதிரி கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம இது நோன் ஆங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? tan of, ஸோ நியரஸ்ட் வேல்யூ எங்கே இருக்குது? இந்த 1170 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ tan of 1170 எனக்கு பார்த்தீங்கன்னா 40 தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணணும்? -30 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இந்த 1170ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும்? cot 30 டிகிரி. சரிங்களா? சரி, இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுன்றது செக் பண்ணலாமா? அப்போது 1170 மைனஸ்னு இருக்குது. அப்போ மைனஸ்னு என்னது? எனக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது எனக்கு இங்கே பாசிட்டிவ் சைன் தான். சரிங்களா? இப்போது cot 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். ஸோ cot 30 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √3. அப்போது the value of tan 19 pi by 3 is √3. ஓகேங்களா? செவன்த் சப்டிவிஷன் sin of -11 pi by 3. ஓகே, என்ன சைனை வெளில கொண்டு போயிடலாமா? அப்போ minus of sin 11 pi by 3. ஸோ பைக்கு நான் வந்து 180 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணட்டுமா? அப்போது sin of 11 × 180 divided by 3. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது 60 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாமா? அப்போது 11 × 60 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 660 கிடைக்கும், which is equal to minus sin of 660 டிகிரி. ஓகேங்களா? சரி, இப்போ இதை நம்ம நோன் ஆங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? மைனஸ் சைன் இன்டூ இங்கே பார்த்தீங்கன்னா 630 யூஸ் பண்ணலாமா? ஸோ அப்போது 630 ப்ளஸ் ஒரு 30 டிகிரி ஆட் பண்ணால் நம்மளுக்கு 660 டிகிரி கிடைக்குமா? சரி, இப்போது இது வந்து 630ன்றது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் நம்ம என்ன பண்ணணும்? அதோட ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ சைனாக இருந்ததுன்னா அது காஸாக மாறிடும். அப்போது minus cos 30 டிகிரி. சரிங்களா? சரி, அடுத்து இதோட சைன் என்ன இருக்குது, இதோட குவாட்ரண்ட் எங்கே இருக்குது லை ஆகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அப்போது 630ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குது? இதோ பாருங்கள், 630 + 30 டிகிரின்றப்போ உங்களுக்கு வந்து எந்த குவாட்ரண்ட் வரும்? இந்த 4th குவாட்ரண்ட் வரும். இந்த 4th குவாட்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் அதோட இன்வர்ஸ் சீக்கண்ட் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இந்த சைன் வந்து பாசிட்டிவாக இருக்காது, நெகட்டிவாக மாறிடும். அப்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி ப்ளஸ். அப்போது ப்ளஸ் காஸ் 30 டிகிரி கிடைக்குது. சரிங்களா? காஸ் 30 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? √3/2. அப்போது cos 30 degree value is equal to √3/2. So the value of sin of -11 pi by 3 is equal to √3/2. Second sum, 5/7, 2√6/7 is a point on the terminal side of an angle theta standard position. Determine the 6 trigonometric function values of an angle theta. Okay, ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி 6 trigonometric functions வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன நம்மளுக்கு என்னென்ன trigonometric functions தெரியும்? sin, cos, tan, cot
secant and cosecant. ஸோ இந்த 6 trigonometric function valuesயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இந்த பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணுறேன். ஸோ சம்வேர் இங்கே வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே வந்து 5/7, 2√6/7. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஒரு லைன்ஸை ப்ளாட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி லைன்ஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் நான் இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்? 5/7. அதேமாதிரி எனக்கு ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 2√6/7. கரெக்டுங்களா? ஸோ ஒய் ஆக்சிஸில் சம்வேர் இந்த பாயிண்ட் அண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ அது ரெண்டுமே இங்கே மீட் ஆகக்கூடியது இந்த பாயிண்ட் தானே, இந்த 5/7, 2√6/7. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் சைடை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு 2 சைடு தெரிஞ்சுட்டு 3வது சைடு தெரியல, நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு ரைட் ட்ரையாங்கிளாக இருக்கப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா? ஸோ எனக்கு இது அன்னோன் சைடு, ஸோ இதை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் வந்து என்னது? ஹைப்போட்னியூஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஹைப்போட்னியூஸ் ஸ்கொயர்ன்றது வந்து இங்கே ஹைப்போட்னியூஸ் சைடு என்னது? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதுன்னு ஹைப்போட்னியூஸ் சொல்லுவோம். அப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர், சரிங்களா, x square is equal to sum of squares of the other two sides. So other two sides நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அப்படி other two sides பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 5/7, ஸோ அதை ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2√6/7, ஸோ அதையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு 25/49 கிடைக்கும். ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4, √6 ஸ்கொயர் வந்து 6. ஓகேங்களா? டிவைடட் பை 7 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 49. ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் காமனாக இருக்குது. அப்போ நம்ம சேர்த்து எழுதலாம். அப்போது 25 + 6 4s are 24. அப்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 49/49. ஸோ 49/49 வந்து 1. ஸோ the value of x square is equal to 1. அப்போ value of x will be equal to 1. சரிங்களா? ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கான் பி நெகட்டிவ். ஸோ அதனால் நம்ம ப்ளஸ் வேல்யூ மட்டும் தான் எடுக்க முடியும். அதனால் நான் 1ன்னு மட்டும் எடுத்திருக்கேன், +1. சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நான் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஈஸியாக வந்து நான் இதை தீட்டான்னு எடுத்துங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் தீட்டா நீங்கள் என்ன சொல்வீங்க? சைன் தீட்டாவோட ரேஷியோ, சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்னியூஸ். கரெக்டாக? ஸோ அப்போது ஆப்போசிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு ஆப்போசிட் வந்து என்ன இருக்குது? இந்த 2√6/7. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்போசிட் வேல்யூ வந்து 2√6/7 டிவைடட் பை ஹைப்போட்னியூஸ். ஹைப்போட்னியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ டிவைடட் பை 1 போட்டாலும் சேம் அதே வேல்யூ தான். ஸோ அதை ஆஸ் இட் இஸ் விட்டுடுங்க. அப்போ அடுத்தது வந்து காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா வந்து நம்ம எப்படி ரேஷியோ எழுதுவோம்? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்னியூஸ். கரெக்டாக? ஸோ அட்ஜசன்ட் வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தீட்டாக்கு அட்ஜசன்ட்டாக எது இருக்குது? இந்த 5/7. ஸோ அப்போது 5/7 டிவைடட் பை ஹைப்போட்னியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அப்போது நம்மளுக்கு 5/7 தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து tan தீட்டா. ஸோ tan தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது? 2√6/7. ஸோ 2√6/7 டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ அது வந்து அட்ஜசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5/7. ஸோ நான் டிவைடட் பை போடுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்போ நான் அதை நியூமரேட்டருக்கு எழுதுகிறப்போ எப்படி எழுதணும்? அதை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போது 7/5ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இந்த 7ம் கேன்சல் பண்ணலாமா? அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2√6/5. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த 3 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸை கண்டுபிடிச்சாலே நம்ம ஈஸியாகவே அதோட இன்வர்ஸ் எழுதலாம். என்னது? சைனோட இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோசிகண்ட். ஸோ கோசிகண்ட் தீட்டா வில் பி ஈக்குவல் டு, அப்படியே இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எழுத போகிறோம். ஸோ அப்போது 7/2√6. அடுத்து காஸோட இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கண்ட். ஸோ சீக்கண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதை அப்படியே இன்வர்ஸ் பண்ணுங்கள். ஸோ 7/5. அடுத்து tan தீட்டாவோட இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட் தீட்டா. ஸோ அதோட இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5/2√6. ஸோ இந்த 6 ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.